அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டெய்லி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு கிரிப்டோ கரன்சியோட டைப் தான். சரிங்களா? ஆனா கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ரொம்ப வல்னரபிளா, வொலாட்டைலா இருக்கும். அதாவது திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும் அந்த மாதிரி தான் இருக்கும் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ரொம்ப நிலையான ஒரு விலை வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேபிள் காயினோட வேல்யூவ ஒரு பிக்ஸ்டு அசெட்ல இருந்து எடுப்பாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோல்டுன்னு ஒரு அசெட் இருக்கு. இதுக்கு ரிலேட்டிவா ஸ்டேபிள் காயினோட விலை எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்ன்னு சொல்றோம் இல்லையா? டாலருக்கு நிகரான பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கோல்டுக்கு நிகரான ஸ்டேபிள் காயினோட வேல்யூ என்ன? அந்த மாதிரி ஒரு பிக்ஸ்டு அசெட்ட பேஸ் பண்ணி அதிலிருந்து வேல்யூவ கால்குலேட் பண்றதுனால, இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற இந்த டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? அதான் எ கிரிப்டோ அசெட் தட் எய்ம்ஸ் டு மெயின்டெயின் எ ஸ்டேபிள் வேல்யூ ரிலேட்டிவ் டு அ ஸ்பெசிஃபைட் அசெட் ஆர் பூல் ஆஃப் அசெட்ஸ். ஒரு அசெட்டா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் ஆஃப் அசெட்டா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி இதோட வேல்யூவ டிரைவ் பண்றனால இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறது எல்லா எக்கனாமிஸ்லயும் வரப்போகுது. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதனால இத பார்க்கிறோம். அடுத்தது, த லயன் டைல்டு மக்காவ் அப்படின்னா சிங்கவால் குரங்கு. மெட்ராஸ் ஹெட்ஜ்ஹாக்னா மெட்ராஸ் முள்ளம் பன்றி. ஸ்ட்ரிப்டு ஹைனானா கழுதை புலி. அடுத்தது ஹம்ப் ஹெட்டட் மஷீர் அப்படின்னா இது ஒரு மீன் வகை. இது எல்லாமே சம் ஆஃப் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இது எல்லாமே என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அந்த கேட்டகரியில இருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் சாங்ஷன்ட் 1 crore ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் தீஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹம்ப்-ஹெட்டட் மஷீர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஃபிஷ் இஸ் abundantly ஃபவுண்ட் இன். ஸோ இந்த மஷீர் அப்படிங்கிற இந்த மீன் வகை எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னா, இந்த மோயார் அப்படிங்கிற இந்த ரிவர்ல மட்டும்தான் அதிகமா இருக்கும். சரியா? ஆனா இப்ப அதுவே அழிஞ்சிட்டு வருது. அதனாலதான் அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரியா? மோயர் ரிவர்ல தான் அதிகமா இருக்கும். அடுத்தது, த ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இன் தமிழ்நாடு இஸ் விண்ட் எனர்ஜி. அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல மிக உயர்ந்த ஆதாரம் பார்த்தீங்கன்னா, காற்றாலை தான். நம்ம கூட பிரிலிம்ஸ்ல போட்டுட்டு வந்திருப்போம். விண்ட் மில் அப்படின்னு சொல்லி. கரெக்ட்டா? ஸோ ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி தமிழ்நாட்டுல விண்ட் மில் தான். கிட்டத்தட்ட 10K மெகாவாட் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். அதுக்கப்புறம் தான் சோலார். அது வந்து 9K மெகாவாட் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். த ஸ்டேட் சீஸ் ஹை விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் பிட்வீன் மே அண்ட் அக்டோபர் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி அதிகமா எப்ப ஜெனரேட் பண்றோம்னா மேல இருந்து அக்டோபர்னு சொல்றாங்க. ஏன் மேல இருந்து அக்டோபர் ஒய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மே மாசத்தோட மிடில்ல தான் 20 மே 20 மே 25 அப்படி சொல்லி தான் மான்சூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அக்டோபர்ல வந்து மான்சூன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் ஓரளவுக்கு. சரிங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைம் பீரியட்ல கேரளாவுல நல்ல மழை பெய்யும். ஏன்னா அவங்க விண்வெட் சைட்ல இருக்காங்க. தமிழ்நாடு லீவர்ட் சைட்ல இருக்கனால நமக்கு காத்து தான் அதிகமா அடிக்கும். அதனாலதான் இந்த டைம்ல ஸ்பெசிபிக்கா நம்ம அதிகமா விண்ட் எனர்ஜியை ஜெனரேட் பண்றோம். சரியா? லாஸ்டா, வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ்? அதாவது இந்த திட்டத்தை வந்து கேபினெட் வந்து சமீபத்துல ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. பல்சஸ் பல்சஸோட ப்ரொடக்ஷன்ல செல்ஃப் ரிலையன்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும், சுயசார்பா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனுடைய திட்டம், அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2025ல இருந்து 2031 வரைக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.